சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க், டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் கம்பைனா இருந்தா சொல்லவே வேண்டாம். நம்ம ஒரு சூப்பரான ஹோம் மேக்கர்னு பேர் வாங்கிடலாம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் பயோட்டின் ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுவும் வீட்லயே ரொம்ப ரொம்ப சிம்பிளா. இன்னைக்கு நான் எல்லா நட்ஸ்லயும் 100 கிராம் எடுத்திருக்கேன். என்னென்ன நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்காக பின் பண்றேன். ஆக்சுவலா இது கூட நான் வெள்ளரி விதையும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்பேன். என்னன்னா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, அதுவும் குளிர்ச்சியானதுனா அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸ்லயும் 100 கிராம் வாங்கி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டா ஒரு பேன் அடுப்புல வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா 1 by 1 போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க. எல்லாத்தையும் தனித்தனியா ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு அகலமான பராத்துல போட்டு ஒன்னொன்னையும் ஆற விடுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இது கூட வந்து ஹெல்த்துக்காக, அதாவது எல்லாமே நட்ஸ்ங்கிறனால ஆயில் கண்டென்ட் இருக்கும், அதனால நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குங்கிறக்காக இது கூட சுக்கு ஆட் பண்றேன். சுக்கு வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட்ல பாதி தான் போடுறேன், அவ்வளவும் போட வேண்டாம். என்னைக்கும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்க. அப்புறம் இதுக்கு பிளேவருக்காக, ஸ்மெல்லுக்காக, டேஸ்டுக்காக, எதுக்காக வேணாலும் சொல்லிக்கலாம். ஏலக்காய் ஒரு 8 ல இருந்து 10 ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்றதுனால நம்ம பால்ல கலந்து ஈவினிங் டைம்ல குடிக்கிறப்போ ஒரு காமா இருக்கும், நம்ம மைண்டே அப்படியே காம் ஆகும். அதுக்காக தான் ஏலக்காய். எப்பவுமே நம்ம பாயாசத்துல எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஏலக்காய் தான் தூக்கலா போடுவோம். அதுக்காக நீங்க வந்து ஒரு 10 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 6-7 எண்ணம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க 10 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ வேணும்னாலும் நீங்க ரிச் டேஸ்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த கடைக்காரன் வந்து ஒரு சின்ன டப்பி 350 ரூபான்னு சொன்னாபியா, உன் டப்பியை நீயே வச்சுக்கையான்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். அப்புறம் இது எல்லாமே பாருங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கோங்க. இந்த சுக்கை வந்து கொஞ்சம் இடிச்சு போட்டு அரைக்கோங்க, ஏன்னா உங்க மிக்சி ஜாருக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்புறம் இது எல்லாம் ஒரு 4-5 பேட்சா அரைச்சு எடுத்தங்காட்டி கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மந்த் கணக்கா வச்சுக்கலாங்க. இதையா நீங்க மந்த் கணக்கா எதுக்குங்க விடுறீங்க? நீங்க இதைய ஹெல்த் ட்ரிங்கா யூஸ் பண்ணலாம், ஸ்மூதியா யூஸ் பண்ணலாங்க. நைட்டே வந்து 2 அத்திப்பழம், 2 பேரிச்சம்பழம், ஒரு 4 திராட்சை பழத்தை எல்லாம் ஊற போட்டு இதையும் சேர்த்து போட்டு அரைச்சு காலையில ஸ்மூதியாவும் யூஸ் பண்ணலாம். இல்ல வெறும் பவுடராவே கரும்பு சக்கரை கலந்தும் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பயோட்டின் லட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியலன்னு நான் பிளே பட்டன்ல டேக் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடி கிடக்குதுங்க. ஜிங்க், அயனு, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், அயன் எல்லா கண்டென்ட் இருக்கு. குடிச்சு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து பனம் கல்கண்டு தான் ஆட் பண்றேன். நீங்க வந்து அந்த பொடி கூடயே சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்கன்னு ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, சீக்கிரம் கெட்டு போயிடும். பனங்கல்கண்டு ஆட் பண்ணது பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கரும்பு சக்கரை ஆட் பண்ணா இன்னும் செம்ம அல்டிமேட்டுங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் எல்லாம் வரும், அதுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க.